வணக்கம். என் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சரித்திரத்தில் நான் மாற்ற விரும்பும் நிகழ்வை பற்றி பேச வந்துள்ளேன். ஒரு இனத்தின் பெருமை என்பது அதன் கண்டுபிடிப்புகள், கோட்பாடுகள், சமூகத்தின் கட்டமைப்பு போன்றவைகளின் மூலம் அறியலாம். இதன் அடிப்படையில் தமிழனின் பெருமைகளை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது நூல்களும் கல்வெட்டுகளும் தான். இயற்கை சீற்றங்களால் அழிந்தது போக எஞ்சியவற்றை ஒவ்வொரு படையெடுப்பிலும் பூவக்குடி மக்களின் மீது தன் ஆளுமை நிலைநாட்ட அந்நிய தேசத்தினர் அழித்தனர். சரித்திரத்தை மாற்றும் வல்லமை மட்டும் எனக்கிருந்தால் நம் பொக்கிஷமான நூல்களையும் கல்வெட்டுகளையும் பாதுகாத்து தமிழனின் அறிவின் செறிவை என் சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்க விரும்புகிறேன். ஏனென்றால் இன்று ஒரு கவல நீரையே கடலளவாக கருதுகிறோம். நம் மொழியில் உள்ள ஆழ்ந்த ஞானத்தை மறந்துவிட்டு இன்று வழக்கில் பேசும் தமிழை கற்பது பிரம்ம பிரயத்தனமாக இருக்கிறது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் உலோகங்களை பிரித்தெடுக்கும் முறை செய்தான் என்பதற்கு புதுக்கோட்டையில் உள்ள பொற்பனை கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட செம்புரான் கற்களும் வட்ட வடிவத்தில் உள்ள ஆலைகளும் சாட்சி. இதற்கு சரியான ஆவணங்கள் இல்லை. அதனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பின் அகழ்வாராய்ச்சியின் மூலம் அறிகிறோம். பெரும்பான்மையினர் திருக்குறள், இதிகாசம், ஐம்பெருங்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு போன்ற அனைத்து நூல்களும் அரசன் முதல் ஆண்டி வரை வாழும் முறையை பற்றி தான் கூறுகிறது என்று எண்ணுகிறார்கள். இதை மட்டும் தானே நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்றனர். அறிவியல், கட்டிடக்கலை, விவசாயம், மருத்துவம், விஞ்ஞானம், வானவியல் சாஸ்திரம், போர் முறைகள் மற்றும் யோகம் அனைத்திலும் தேர்ந்தவர்கள் இவர்கள். இவற்றில் சிலவற்றை மட்டும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டல் கிமு 384 4 மூலகங்களான நீர், நிலம், காற்று, நெருப்பால் ஆனது உலகம் என்றார். இந்த கோட்பாட்டை சுமார் 2300 ஆண்டுகளுக்கு பின் ஜான் டால்டன் என்பவர் 1803 அணு இருப்பதாகவும் 5 மூலகங்கள் இருப்பதாகவும் கூறி மாற்றி அமைத்தார். இதுக்கெல்லாம் முன்பே அறிஞர்கள் சிலரால் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாகவும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதாகவும் பல்வேறு கருத்துக்கள் கொண்ட இன்றும் ஆராய்ச்சியில் உள்ள தொல்காப்பியத்தில் நிலம், தீ, நீர், வழி, விசும்போடைந்தும் கலந்த மயக்கம் உலகு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனை நுட்பமான அறிவுள்ளவர்கள் நம் முன்னோர்கள். ஜேசி பாஸ் என்பவர் செடி, கொடி, மரங்களுக்கும் உயிர் இருப்பதாகவும் நரம்பு மண்டலம் இருப்பதாகவும் கண்டுபிடித்தார் 1903. இதையே மக்கள் தாமே ஆறறி உயிரே உறவென பிறவ அக்கிளை பிறப்பு ஒரு சார் விளங்கும் உளவென மொழிப ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோட நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனமே நேர்தின் முனைந்தோர் நெறிப்படுத்தினரே என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். பிரிவெடுப்பு தத்துவத்தில் பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் ஒன்றாக இருந்த நிலமும் நேரமும் ஒற்றை புள்ளியிலிருந்து ஒரு வெடிப்பு ஏற்பட்டு சிறிது சிறிதாக விரிவடைந்து தற்போது நிலமும் நேரமும் மாறுபட்ட நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள். இதையே முதல் எனப்படுவது நிலம் பொழுதிரண்டின் இயல்பென மொழிப இயல்புணர்ந்தோரே என்கிறது தொல்காப்பியம். பலர் நினைக்கலாம் பழமையை பற்றி பேசுகிறது என்ன பயன் என்று. நம் வந்த மூலத்தை மறந்தால் போகின்ற பாதையை காண்பது எப்படி? நெடுங்கடலும் தன் நீர்மை கொன்றும் தடிந்தெழி தான் நல்காதாகிவிடும். ஆவியான கடல் நீர் மேகமாகி மழையாய் அந்த கடல் மீது பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். இது போல மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்த சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்த சமுதாயம் வாழும் என்கிறார் திருவள்ளுவர். நீராவி ஆதலை பற்றிய அறிவு முன்பே நம் வள்ளுவனுக்கு இருந்திருக்கிறது. சகலகலா வள்ளுவன் தான். நம் முன்னோர்களின் அறிவு நமக்கு பயன்பட வேண்டும். அதனால் தான் நம் பொக்கிஷமான நூல்களையும் கல்வெட்டுகளையும் காத்திட வேண்டும் என்கிறேன். காத்தால் மட்டும் போதாது, அனைவரும் அறிந்திடச் செய்ய வேண்டும். சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.